2 ஸ்கீம், அதாவது ஸ்டேட் பேங்க் மூலமாகவும் இந்த மாதிரி பொருள் தரலாம். 90% மானியம். இந்த அலுவலகம் மூலமாக நேரடியாக ஓபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அவுட் சைட் பிளாக். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் நெசவாளர்கள் தனி கிடையாது, வெளிநாட்டு நெசவாளர்கள் தனி கிடையாது, எல்லாருமே எங்களுக்கு ஒன்று தான். இது மூலமாக வந்து நிறைய பொருட்கள் வருஷம் நாங்கள் தரேங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது 2வது ஸ்கீம் 90% மாதத்தில் நம்ம மாற்றி அனுப்பி தரோம். இப்போ மேடம் சொன்ன மாதிரி இது நீங்கள் சிக்கே பண்ணால் தான் அடுத்தடுத்த ஸ்கீம் வந்து நாங்கள் மத்திய அரசாங்கம் மாற்றி கூட வாங்கணும். நம்ம 10-15 நாள் சொன்னாங்க, அதெல்லாம் வேண்டாம். இது வந்து 15 டேஸ் தான் வச்சு கறி மேலே ஏற்றி கனெக்ட் பண்ண போகிறீங்க. அதனால் நாங்கள் நீங்கள் 2 நாளில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்து நாங்கள் ரிப்போர்ட் ஈஸி அனுப்பிச்சோம்னா அடுத்து நாங்கள் அடுத்த சாங்ஷன் வாங்கணும். இப்போ எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் செட்டுனா கொஞ்சம் லேட்டாக ஆதார் கட்டுறது தான். இப்போ என்ன சின்ன வேலை தான், கறி மேலே ஏற்றி ஒரு கை வேட்ட போகிறீங்க. அதனால் முடிஞ்சவங்க சொல்லிவிடுங்க, வேலைக்கு ஆள் அனுப்பிச்சு எல்பிஜி ரிப்போர்ட் அனுப்பி அவங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். இது சீக்கிரம் தான் அடுத்து வருவாங்க. அதனால் வேலைக்கு பிடிக்காம அப்படி ரெடி பண்ணிடுங்க. இந்த ஸ்கீம் சொல்கிறது தான் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொருட்கள் சார்ஜ் மட்டும் இல்லாமல் ஒர்க்ஷெட்டு இங்கே 300 அடி இடம் இருந்தால் 1.20 லட்சம் லேடிஸ் பண்ணுறவங்க 1.20 லட்சம். ஜென்ஸில் வந்து என்ன சொல்கிறது நடிகர் பிரிவு அந்த மாதிரி இருந்தால் 1.20 அந்த மாதிரி சொன்னால் 90,000 அது மானியம் தராங்க. அது கூட மானியம். அதுபோல் நெசவாளர் ஐடி கச்சான் கார்டுன்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் இந்த பொருட்டை வாங்க முடியும். அந்த எதுவுமே மத்திய அரசாங்கத்தை எதுவுமே வாங்க முடியும். முன்னாடினா அது 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுத்துட்டாங்க. இப்போலாம் எங்கள் ஆஃபீஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், ஒரே நாளில் ஒரு கையில் கிடைக்கும். அந்த மாதிரி அந்த அடையாள அட்டை யாராவது வாங்க இருக்கீங்களா? இங்கே இல்லை, அந்த மாதிரி தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லி எங்கள் ஆஃபீஸ் அனுப்பிடுவேன். அதுபோல் நெசவாளர் குழந்தைங்க பள்ளி படிப்பு முடிச்சுட்டு நெசவு சம்மந்தப்பட்ட காலேஜ் எந்த காலேஜாக இருந்தாலும் பாலிடெக்னிக் இருக்கலாம், பிடெக் இருக்கலாம், பிசி இருக்கலாம், நெசவு சம்மந்தப்பட்ட காலேஜ் இதெல்லாம் சேர்ந்தாலும் அப்பா அம்மா 2 கண்டிஷன் தான் இருக்குது. அப்பா அம்மா நெசவாளராக இருக்கணும், நெசவு சம்மந்தப்பட்ட காலேஜ் படிக்கணும். இல்லைன்னா கைத்தறியை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி படிக்கிறவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வருஷத்துக்கு எந்த ஃபீஸாக இருந்தாலும் சரி, அட்மிஷன் ஃபீஸாக இருக்கலாம், ஹாஸ்டல் ஃபீஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ஃபீஸாக இருந்தாலும் வருஷத்துக்கு 2 லட்சம் வரைக்கும் மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு தராங்க. சப்போஸ் ஃபீஸ் கம்மியாக இருந்தால் 1 லட்சம் தானாக்கா மாதம் 5000 ஸ்காலர்ஷிப்பாக தராங்க. அந்த மாதிரி யாராவது நெசவு சம்மந்தப்பட்ட படிப்பு உங்கள் பசங்க படித்தாங்கன்னா தெரிஞ்சவங்க படித்தாலும் சொல்லுங்கள், அதை எங்கள் ஆஃபீஸ் மூலமாக நாங்கள் வாங்கிக்கிறோம். இப்போ பல்வேறு நலத்திட்டத்தில் இருக்குது, அப்போ நாங்கள் வந்து சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நாங்கள் போகிறோம். பிச்சை கொடுக்குற மாதிரி நிற்க சொல்லுங்கள். சரி. பார்த்தையா ஃபோட்டோ போயிட்டு கீழே அப்படி வந்து சொல்லிட்டு இருப்பா அப்படியே இருப்பா. அப்படி வந்துருங்க ஐயா, அப்படி வந்துருங்க. அந்த பக்கம் வந்து ரவி எம் முன்னாள் மந்திரி, செல்வி கே சிங்கல் படல் எல்லாருமே, செல்வி கே அண்ணாமலை, பெருமாள் பி வக்கீல் ஆதரவு, பெருமாள் இல்லையா? இல்லையா? அப்படியே அப்படியே வந்து நிறைய நான் அப்படியே போயிட்டேன் மேலேயே, அப்படியே அந்த சைடு
பெருமாள் பேர் படிப்பா கன்னியப்பன்யம் சாமி விஜயகுமார் விஜயகுமார் சோமசுந்தரம் வெங்கடேசன் என் நாராயணன் அப்பா பேரு வரலையா போன் பண்ணுங்க ஏழுமலை யார் ரங்கநாதன் அப்பா பேரு ஆனந்தன் ஜி ஆனந்தன் சரஸ்வதி கை வலிக்குது அவ்வளோதான்.